வணக்கம் சார். ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இறுதி நாளில் போராட்டம் வெடித்து போலீஸ் வன்முறை அல்லது போராட்டக்காரர்கள் வன்முறையில் முடிந்தது. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கீங்க. இந்த சிபிஐ என்கொயரினால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் மாணவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இது அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் செய்ய முடியாதது மாணவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, இளைஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா நான் பார்க்கிறேன். இது ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இல்ல, 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக உணர்வுபூர்வமா வெளியில வந்திருக்கிறாங்க மாணவர்கள். இவ்வளவு காலமா 50 ஆண்டு கால 2 கட்சி திமுக அண்ணா திமுக மக்களை அடிமைகளாக, ஜந்துக்களாக, கையேந்துகின்ற ஒரு பச்சையா சொல்ல போனா பிச்சைக்காரர்களாக, இலவசத்தை கொடுங்க, ஒரு பொங்கலுக்கு ஒரு அடி கரும்பு, 2 அடி கரும்பு, 100 ரூபாய், 1 கிலோ அரிசி, அதுக்கு கையேந்திட்டு இருக்காங்க. குடிகாரர்களாக, டாஸ்மாக் கடையை திறந்து குடிகாரர்களாக, அப்படி தன்மானம் சுயமரியாதை என்னன்னு இழந்துட்டு 50 ஆண்டு காலமாக அப்படி வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் வெளியில இளைஞர்கள் வந்ததுனால இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இந்த போராட்டம் அரசியல் கட்சியில வரக்கூடாதுன்னு அதை நான் வரவேற்கிறேன், யார் இருந்தாலும். அதனாலதான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆக இந்த ஜல்லிக்கட்டுக்கு முழு காரணம் மாணவர்கள், இளைஞர்கள். அடுத்த நாள் காலையில போலீஸ் தடியடி ஏத்துக்க முடியாது. மாணவர்கள் இவங்க வன்முறை செய்யணும்னா என்னைக்கே செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் போராடினாங்க, ஆர்ப்பாட்டம் அமைதியான முறை, ஒரு சம்பவம் கூட கிடையாது. அப்புறம் ஏன் இவங்க வன்முறையில் ஈடுபட போறாங்க மாணவர்கள்? சிபிஐ என்கொயரி வந்தாதான் யார் இதில் சம்பந்தம், காவல்துறை அதிகாரிகளா இல்ல அவங்களை இயக்குகின்ற ஒரு தலைவர்களா அல்ல சமூக விரோதிகளா, அதன் பிறகு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இது மாணவர்களை இம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, இது தப்பு. இது மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில வைகோ சொல்றார், நான் பிரதமரை சென்று சந்தித்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் முடிவாச்சு, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முடிவானது என்று. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வைகோ ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கிறேன் நான். சமீப காலத்தில் மக்கள் மத்தியில் அந்த மரியாதை அவர் இழந்துட்டார், அந்த நம்பிக்கை இழந்துட்டாரு, மரியாதை இழந்துட்டாரு. ஏன்னா அவர் ஒரு ஃபியரி ஒரேட்டர், ஃபியரி ஸ்பீக்கர், நல்ல ஒரு உணர்வுபூர்வமா பேசுவார். அந்த தைரியம் ஒரு காலம் தைரியமா செஞ்சார். ஆனா இடையில கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வைகோனா ஒரு கேலியா அந்த மாதிரிதான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அது வாட்ஸ்அப்லயோ பொதுவான பேச்சுனா அப்படிதான் இருக்கு. அது இவர் போய் பார்த்து, இவர் எப்ப பார்த்தாரு? இவர் பார்த்து 2 மாசம் ஆயிடுச்சு. போய் பார்த்த உடனே அடுத்தது பிரதமர் நினைச்சா அப்போ இவர் அப்பவே அறிவிச்சிருக்கணும்ல. அதனால இதுல யாருக்கும் கிரெடிட் கிடையாது. இது திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ வைகோவுக்கோ இவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ யாருக்கும் கிரெடிட் கிடையாது. இது முழு கிரெடிட் இளைஞர்கள்.